வெல்லும் தமிழகத்தினுடைய பெண்கள் என்ற ஒரு மாநாடு யாருடைய பணம் தெரியுமா? மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் ஏழை பெண்கள் எல்லாம் சுயஉதவி குழுக்கள் நடத்துவதற்காக கொடுத்த பணத்தை எடுத்து அதிலே இவர்களுடைய விளம்பர மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த பெண்மணி அவள் தனியாக சொந்தமாக அவளுடைய காலில் நின்று வாழ்க்கையில் தொழில் மூலமாக அவள் உயர வேண்டும் என்று பிரதமர் மோடி பணத்தை கொடுத்தாரோ அதையெல்லாம் இவர்கள் எடுத்து இவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு மேடையை அமைத்து அந்த பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அரசு. நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம். உங்க வீட்டு பெண்மணி கனிமொழிக்கே நீங்க மரியாதை கொடுக்கலீங்களே, ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எங்க கொடுக்க போறீங்க? இன்று பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழகத்தில் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இன்று இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் இங்கு அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, இவையெல்லாம் தமிழகம் அமைதியான மாநிலமா என்ற கேள்வியை இப்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வாரிசு அரசியலுக்காக, குடும்ப அரசியலுக்காக தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருப்பது திமுக அரசு. இன்னொரு மாற்றத்திற்காக சொல்கிறேன். 24 மணி நேரத்திற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சிக்கு 45 வயதான ஒரு இளைஞரை பீகாரில் இருந்து இந்த செயல் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த கட்சி. திரு நிதின் அவர்கள் 45 வயது இளைஞர். தேசிய அரசியலில் இருப்பவர்கள் ஒரு சில முக்கிய தலைவர்களை தவிர நாடு முழுவதும் அறிந்த தலைவர் அல்ல அவர். ஆனாலும் கூட இத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞரை தேசிய தலைவராக வர முடியும் என்கின்ற வாய்ப்பினை கொடுத்துக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. மேடையில் இருக்கக்கூடிய, ஏன் இங்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய சாதாரண தொண்டன் கூட இந்த அரசாங்கத்தின் அல்லது கட்சியின் உயர்ந்த பொறுப்பை அடைய முடியும் என்கின்ற ஜனநாயக தன்மை இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் குடும்பத்து நபரை தவிர அந்த கட்சிக்கு எத்தனை தியாகத்தை செய்திருந்தாலும், எத்தனை காலம் உழைத்திருந்தாலும், முதலமைச்சர் என்கின்ற நாற்காலி அது கோபாலபுரத்து குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமானது.